Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இரட்சகர் இயேசு ஊழியத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த நாளின் தலைப்பு, நம்மை பாதுகாக்கும் தேவ தூதர்கள் இருக்கிறார்களா என்று சொல்லி பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே. ஆமாம், நம்மை காக்கும்படியாக தேவ தூதர்கள் நமக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களா? வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது: இந்த சிறியதில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இந்த சூழலில் இந்த சிறியதில் என்பது அவரை விசுவாசிக்கிறவர்களை குறிக்கலாம் அல்லது சிறு பிள்ளைகளை குறிக்கலாம். 6ஆம் வசனத்தில் பார்த்தால், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியதில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக 3 முதல் 5 வரை பார்த்தோமானால், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்றும், 4ஆம் வசனத்தில், ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான் என்றும், 5ஆம் வசனத்தில், இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்றும் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பாதுகாக்கிற தேவ தூதர்கள் இருக்கிறார்களா என்ற தலைப்பின்படி பாதுகாவலர்களாக இருக்கிற தேவ தூதர்கள் பற்றிய முக்கிய தேவ பகுதி இதுவே ஆகும். நல்ல தேவ தூதர்கள் உதவி செய்து பாதுகாக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நான் வாசிக்கும் வசனங்களை எல்லாம் கவனமாய் கேளுங்கள். முதலாவதாக தானியேல் 6ஆம் அதிகாரம் வசனம் 20 முதல் 23 வரை வாசிக்கிறேன். ராஜா கெபியின் கிட்ட வந்து துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி, ஆம் பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியில் இருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியில் இருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 17 வரை. அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைத்து கொண்டார்கள். அவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தள்ளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ, எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். தகவல்களை வெளிப்படுத்துதல் என்று சொல்லி அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 52 மற்றும் 53 பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபதியுடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாய பிரமாணத்தை பெற்று
அறிவித்திருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள் என்றார். பிரியமானவர்களே, அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 11 முதல் 20 வரை வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பசுத்தாவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஞானத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படிக்காக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றார். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன். உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ, தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற இந்த வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான். பிரியமானவர்களே, இதெல்லாம் தகவல்களை வெளிப்படுத்துதல் என்று சொல்லி, அதாவது தூதர் மூலமாக தேவன் நமக்கு தகவல்களை வெளிப்படுத்துவதை சொல்லி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக வழிகாட்டுதல் என்று சொல்லி மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். வழிகாட்டல். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பசுத்த ஆவியினால் உண்டானது என்று சொன்னான். பிரியமானவர்களே, இந்த வசனம் யோசேப்புக்கு மரியாளை தள்ளிவிட நினைக்கும் பொழுது அவனுக்கு ஒரு வழிகாட்டுதலாக தேவதூதன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அடுத்து கொடுத்தல் என்று சொல்லி ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17 முதல் 20 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை பார்க்கிறோம். முதலாவதாக ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வரை வாசிக்கிறேன். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ. அவனை பெரிய சாதியாக்குவேன் என்றார். தேவன் அவர்களுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது கொடுக்கிற தேவன் தூதர்கள் மூலமாக நமக்கு நம்முடைய தேவைகளை அறிந்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை வாசிக்கிறேன். ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்தது போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்டு அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். பிரியமானவர்களே, தேவ தூதர்களை கொண்டு நமக்கு தேவன் கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த வசனங்களில் பார்த்தோம். பொதுவாக விசுவாசிகளுக்கு ஊழியம் செய்தல் என்று சொல்லி எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14 பார்க்கிறோம். அதாவது விசுவாசிகளுக்கு ஊழியம் செய்கிறதான தேவ தூதர்கள். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. பணிவிடை ஆவிகள் என்று சொன்னால் தேவ தூதர்கள். ஒவ்வொரு நபருக்கும் அல்லது ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவர்களுக்கு ஒரு தேவதூதன் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா என்பதுதான் கேள்வி.
பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் தேசத்தினர் பிரதான தூதரை கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 21 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரம் 21 வாசிக்கலாம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 21. சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். உங்கள் அதிபதியாகிய மிகாவேலை தவிர என்னோட கூட அவர்களுக்கு விரோதமாய் பலம் கொள்ளுகிற வேறு ஒருவரும் இல்லை. மிகாவேல் என்பது தேவதூதன். அடுத்து 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்று சொல்லி இந்த வசனத்திலும் மிகாவேல் தூதனை குறித்து பார்க்கிறோம். ஆனால் ஒரு விசுவாசிக்கு ஒரு தேவ தூதன் என நிரந்தரமாக நியமித்து ஏற்படுத்தப்பட்டது பற்றி வேதாகமம் எங்கும் குறிப்பிடவில்லை. பழைய மற்றும் புதிய ஏற்பாட்டு காலங்களுக்கு இடையில் யூதர்கள் பாதுகாவலர்களாக இருக்கும் தேவதூதனை முழுமையாக நம்பியிருந்தனர். சில ஆரம்ப கால சபை பிதாக்கள் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல தேவதூதன் மட்டுமல்ல, அவர்களுக்கு ஒரு தீய தூதனும் அல்லது பிசாசும் நியமிக்கப்பட்டுள்ளது என்று நம்பினார்கள். பாதுகாவலர்களாக இருக்கிற தேவதூதர்கள் பற்றிய நம்பிக்கை நீண்ட காலமாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் அதற்கான தெளிவான ஆதாரம் இல்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திற்கு மீண்டும் வருவோம். அவர்களுக்குரிய என்ற வார்த்தை கிரேக்கத்தில் ஒரு கூட்டு பெயர் சொல்லாகும். இது விசுவாசிகள் பொதுவாக தேவதூதர்களால் சேவை செய்யப்படுகிறார்கள் என்பதை குறிக்கிறது பிரியமானவர்களே. இந்த தேவதூதர்கள் எப்பொழுதும் தேவனுடைய முகத்தை கவனித்து ஒரு விசுவாசிக்கு தேவைப்படுவதற்கு உதவ அவர்களுக்கு கட்டளையிடுவதை கேட்கிறார்கள். இந்த பத்தியில் தேவதூதர்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு கவலையில்லாத ஒருவரை காத்துக் கொள்வது போல் தெரியவில்லை. தேவதூதர்களை காட்டிலும் தேவனிடமிருந்து வருவதை விட செயலில் கடமை அல்லது மேற்பார்வை தோன்றுகிறது. இது சரியான அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. ஏனென்றால் தேவனே எல்லாம் அறிந்த சர்வ ஞானியாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு விசுவாசியையும் அவர் காண்கிறார். நம்மில் ஒருவருக்கு தேவதூதனின் தலையீடு எப்போது தேவைப்படும் என்பதையும் அவர் அறிவார் பிரியமானவர்களே. அவர்கள் தொடர்ந்து அவருடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கையில் தேவதூதர்கள் அவருடைய சிறியரில் ஒருவருக்கு உதவுவதற்காக அவருடைய வசம் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு பாதுகாவலராக தேவதூதர்களை பெற்றிருக்கிறார்களா அல்லது நியமிக்கப்பட்டிருக்கிறார்களா இல்லையா என்பதை வேத வாக்கியம் கூறுவதாக உறுதிப்படுத்த முடியாது. ஆனால் முன்பு கூறியது போல் தேவன் நமக்கு ஊழியம் செய்ய தேவதூதர்களை பயன்படுத்துகிறார். அவர் நம்மை பயன்படுத்துவதை போலவே அவர்களையும் பயன்படுத்துகிறார் என்று சொல்வதே வேதபூர்வமானதாகும். அதாவது அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் நாமோ அல்லது தேவதூதர்களோ அவருக்கு அவசியமில்லை. ஆனால் நம்மை பயன்படுத்துவதையும் அவர்களை பயன்படுத்துவதையும் அவர் தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது அவருடைய நோக்கம் என்னவோ அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தேவனுக்கு நாம் அவசியமில்லை, தேவதூதர்களும் அவசியமில்லை. ஆனால் நம்மை பயன்படுத்துவதையும் தேவதூதர்களை பயன்படுத்துவதையும் அவர் தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். யோபு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேளும், அவர் தம்முடைய பணிவிடைக்காரரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை, தம்முடைய தூதரின் மேலும் புத்தியினத்தை சுமத்துகிறாரே. அடுத்ததாக 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதோ தம்முடைய பரிசுத்தவான்களையும் அவர் நம்புகிறதில்லை, வானங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களையும் நம்புகிறதில்லை என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இறுதியில் நம்மை பாதுகாக்கிறதற்காக ஒரு தேவதூதன் நியமிக்கப்பட்டிருக்கிறாரா இல்லையா என்கிற விஷயத்தில் தேவனிடமிருந்து நமக்கு இன்னும் கூடுதலான உத்தரவாதம் இருக்கிறது பிரியமானவர்களே. கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்து நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருந்தால் அவர் எல்லாவற்றையும் நமக்கு நன்மைக்காகவே செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரை. அன்றியும்
அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்குறித்தார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. மற்றும் இயேசு கிறிஸ்து நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் அல்லது நம்மை விட்டு விலகவும் மாட்டார். வாசிக்கலாம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ண வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அதனாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்ல வேண்டும். இதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் எனக்கு சகாயர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அதாவது அதற்கு பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ண வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய சகாயராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. நமக்கு சர்வ வல்லமை உள்ளவரும் சர்வ ஞானியும் அன்புள்ளவருமாகிய தேவன் இருந்தால் நம்மை பாதுகாக்கும்படியாக நமக்கு ஒரு பாதுகாவலராக தேவதூதன் இருக்கிறாரா இல்லையா என்பது மெய்யாகவே ஒரு காரியமா? யோசிக்க வேண்டும் பிரியமானவர்களே. மீண்டுமா சொல்கிறேன், நமக்கு சர்வ வல்லமையுள்ளவரும் சர்வ ஞானியும் அன்புள்ளவருமாகிய தேவன் இருந்தால் நம்மை பாதுகாக்கும்படியாக நமக்கு ஒரு பாதுகாவலராக தேவதூதன் இருக்கிறாரா இல்லையா என்பது மெய்யாகவே ஒரு காரியமா? நமக்கு நம்மை ஒருபோதும் கைவிடாத, ஒருபோதும் நம்மை விட்டு விலகாத ஆண்டவர் இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள சர்வ ஞானியுமான தேவன் இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கடந்து போவோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், ஆமேன்.